தெரியாது, சேமித்து வைக்க தெரியாது. நீங்கள் சேமித்தாலும் அவங்களுக்கு அது பிரித்து பார்க்க தெரியாது. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. எப்படின்னா, வீடு கட்டி என்ன பண்ணுறது, எத்தனையோ வீடு கட்டி ஒன்றும் இல்லாமல் செத்து போயிட்டாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண என்னன்னு சொல்லி வர்ற காசு எல்லாம் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக செலவுகள் செய்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம முறைப்படுத்தி ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம உங்களோட பாதுகாப்பில் நீங்கள் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் ஒரு 75% உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கணும், 25 மற்றவங்களுக்கு கொடுங்க, தப்பில்லை. அந்த 75% அமௌண்ட்டு தான் உங்களை, இல்லைன்னா உங்களுக்கான மதிப்பீடு 1 மாதத்துக்கு இருக்கும், அதிகபட்சம் 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற பார்வை மாறிடும். அதனால நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ஒரு இயக்க நிலையில் இருங்க. ஐயோ இனிமேல் எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னா முடக்க நிலைக்கு போகாதீங்க. ஏன்னா முடக்கும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கையாக மாறிடும். மூட நம்பிக்கை வந்துச்சுன்னா நம்மளே தாழ்த்திக்குவோம். இவ்வளோதான் வாழ்க்கை, நீ என்ன அப்படின்னு சொல்லுவான். KFC ஓனர் 65 வயசுல தான் அவங்க உருவாக்குனாங்க. அப்போது அவங்க உருவாக்குறதுக்கு வயதுகள் தேவையில்லை. எப்பவுமே நம்மளோட உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நாங்கள் ரீசெண்டாக ஒரு இசை ஒருத்தரை பார்த்தோம். அவருக்கு ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கும். அவர் நடக்கிற ஸ்பீடு பார்த்தா ஒரு 20 வயசு பையனாட்டு தான் போகிறாரு. அவ்வளோ ஸ்பீடு. எந்த மியூசிக்னாலும் சாதாரணமாக செய்கிறாரு. அவர் பாடுனா அந்த ஒரிஜினல் பாடகர் மாதிரியே பாடுறாரு. அவ்வளோ இலவசமாக சர்வீஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பொழுதுபோக்குங்கிறது அறிவு சார்ந்துதான் போகுது. எப்பவுமே அவருக்கு டயர்டே ஆகாது. ஆனால் நம்ம கவலைப்படுறதுனால நம்மளோட எனர்ஜி, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் லாஸ் ஆயிடும். அதனால இனிமேல் எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழிமுறை இருக்கு. பிரச்சனைகளை கண்டு ஓடக்கூடாது, அதை சமாளிக்கிறதுக்கு தான் கற்றுக்கணும். அது கூட ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்ம பெரும்பாலும் ட்ராவல் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கூட இதை தான் சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சா அட்வைஸ் தான் பண்ணுவோம். அப்போது அனுபவம் வேறு, வழிகாட்டுதல் வேறு, வளர்ச்சி வேறு, செயல்முறை வேறு. இத்தனை ப்ராசஸ் இருக்கு. அதனால நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த லைஃபுக்கு அப்புறம் புது வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க, உங்களை யாருமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், மற்றவர்கள் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே போகாமல் இனிமேல் எப்படி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் உருவாக்குங்க. இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைங்க. நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். மன நிறைவோட இருக்க முடியும். நம்மளோட இறப்பு கூட மன நிறைவோட இருக்கும். எல்லாரும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய MSK கிளினிக் நிறுவனத்துக்கும் நன்றி சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துகிறோம்.